ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 12th அக்கௌண்டன்சியோட லைவ் பப்ளிக் பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் நம்ம என்ன பண்ண போனால் பார்க்க போகிறோம். அதாவது இவர் வந்து 90க்கு 81 மார்க் வாங்கியிருக்காரு. அதனால் இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவை நீங்கள் அதாவது லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்டீங்க. அதாவது வினாவாரியாக மதிப்பெண், பக்கவாரியாக மதிப்பெண், சரியா? வினாவாரியாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 2 3 எல்லா கொஸ்டினுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க் வந்து தனித்தனியாக நம்ம போடுவாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறது, நீங்கள் கொஸ்டினை நீங்கள் மாற்றி எழுதுனீங்க அப்படின்னாலும் ஈஸியாக இங்கே மார்க்கை வந்து நோட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க, சரியா? அதனால் கொஸ்டினை மாற்றி போட்டு நம்ம வந்து திருத்துகிற ஸ்டாஃபை வந்து டீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது, சரியா? அதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதை நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி நம்ம பேப்பரை வந்து 3 பேர் வேல்யூவேட் பண்ணுவாங்க, சரியா? யார் யார் அப்படின்னா ஏஇ, எஸ்ஓ, சிஇ, சரியா? இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா 3 பேர் நம்ம பேப்பரை வேல்யூவேட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுங்க. ஓகே, இப்போ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 1 பாருங்கள், சூப்பராக நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் ஆன்சர், ஆப்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர், இது 3ம் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து மார்க் வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இவர் வந்து சூப்பராக என்ன பண்ணிக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனுக்கு ஒரு ஹெட்டிங் போட்டு, ஆன்சருக்கு ஒரு ஹெட்டிங் போட்டு, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது பேப்பர் அதாவது கொடுத்தோடனே நமக்கு வந்து டைம் வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டைமே இதெல்லாம் நீங்கள் போட்டு வச்சிடலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஜில் ஒரு 10 ஒன்வேர்டு தான் நம்ம போட போகிறோம். அதே மாதிரி செகண்ட் பேஜில் ஒரு 10 ஒன்வேர்டு, சரியா? அப்போ 10 20 ஒன்வேர்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா டைம் இருக்காது இந்த மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன யோசிப்போம், சரியா? நீங்கள் முன்னாடியே இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா கூட நல்லது. இந்த பேப்பர் பர்சன்டேஜும் சூப்பராக தான் இருக்குது. இதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா ஃபாலோ பண்ணலாம். இவர் பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, ஒரே பேஜில் நம்ம ஆன்சரை வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒன்வேர்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்பே விடாமல் என்ன பண்ணியிருக்காரு, 20 ஒன்வேர்டு அப்படியே எழுதியிருக்காரு. 20 மார்க் வாங்கியிருக்காரு, ரொம்பவே சந்தோஷம்தான். இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 ஒன்வேர்டு ஒரு பேஜ்லேயும் அடுத்த 10 ஒன்வேர்டு அடுத்த பேஜ்லையும் எழுதலாம். அதுதான் சிறப்பாக இருந்திருக்கும், சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் இன்னொரு விஷயம், சரியா? இப்போ பார்ட் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஹெட்டிங் எல்லாமே ஒரு கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்காரு, சரியா? இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது நம்ம மேக் மேன் வித் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து தனித்துவமாக நம்ம எதெல்லாம் நம்ம செய்கிறோமோ அதுக்கு தனியாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் வந்து இருக்கும். அது மாதிரி தான், சரியா? அதனால் நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து கோடு போட்டு எழுதணும், அதாவது கோடு போட்டு ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. இதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சும்மா தான் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஆன்சருக்குலாம் சும்மா பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்காரு. இதுவும் ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து நம்ம வந்து போட்டு தான் ஆகணும். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட்டிங் பார்த்திங்களா கேப்சட்டில் எழுதியிருக்காருல, இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபார்முலாவுக்கும் பாக்ஸ் போட்டு காட்டியிருக்காரு. உண்மையிலே சந்தோஷம், சரியா? இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேப்பர் திருத்துறவங்களுக்கு நீங்கள் யாருங்கிறது தெரியவே தெரியாது. இதுவே நம்ம ஸ்கூல் பேப்பராக இருந்துச்சு அப்படின்னா இந்த பையன்தான் இவ்வளோ தான் மார்க் எடுப்பான், இந்த பையன்தான் இப்படி தான் படிப்பான் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஸ்டாஃபுக்கு தெரியும். ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேப்பர் வந்து யாரோட பேப்பரு என்ன ஏது எதுவுமே தெரியாது. அதனால நீங்கள் என்ன பேப்பரில் கொடுக்க போகிறீங்களோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவோம்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து மார்க் கிடைக்கும், சரியா? அதனால் மறந்துடாதீங்க தயவுசெய்து. பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து முக்கியம். அதே மாதிரி செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். பேப்பர் ப்ரெசன்டேஷனில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு எழுதுங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே இந்த பையன் நல்லா படிப்பான் போல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணிடுச்சு அப்படின்னா மார்க் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ 5 மார்க் போகிற இடத்துல 4 மார்க் போகிற கை போச்சுன்னா கூட பரவாயில்ல, இவன் முதல்ல நல்லா தான் எழுதியிருக்காங்க, அதனால் 5 மார்க் போட்டுடலான்னு சொல்லி தான் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்திங்கன்னா மாறும். அப்போ டீச்சருக்குடைய ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, கம்பல்சரி கொஸ்டின் சூப்பராக எழுதியிருக்காரு. சூப்பராக எழுதி 2 மார்க்ஸ் வாங்கிட்டார். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3, இந்த பார்ட் 3யை இங்கேக்குள்ளேயே ஆரம்பிக்காமல் அடுத்த பேஜில் கூட என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா ஆரம்பிச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், அது ரொம்பவே சூப்பராக இருக்கும், சரியா? அது மட்டும் இல்லாமல் இவர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ஆன்சருக்கும் பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்காரு. அதே மாதிரி எந்தெந்த விஷயத்துக்கு பாக்ஸ் போட்டு காட்டணுமோ, எந்த
எந்தெந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டணுமோ எல்லாமே என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி இந்த பேப்பரில் சூப்பராக பண்ணியிருக்காரு. சரியா, அதனால் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடுக்கும் ஃபால்டிங் கேபிட்டல் மெத்தடுக்கும் இருக்கிற என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி கம்பேரிசன் கொஸ்டினை வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்காரு. அதனால தான் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க் வந்து குறைக்காமல் அப்படியே போட்டிருக்காங்க 3 மார்க்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் பாதியிலேருந்து ஆரம்பிச்சதுனால தான் அந்த பேஜில் என்ன ஆகலை, அந்த பேஜில் முடியலை. அதனால் இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோசிங் பேலன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்த பேஜ் எழுதியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். பரவாயில்ல, அவர் அங்கேயே எழுதிட்டார். அதனால தான் என்ன சின்ன சின்ன லெட்டராக இருக்குது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்த பேஜில் கூட என்ன பண்ணுங்கன்னு சொல்லி வந்து எழுதியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்சி சீட்ஸு. சரியா, அக்கௌண்டன்சி சீட்ஸில் உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சது தான். ஆனால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் வந்து அதாவது இந்த ஹெட்டிங்கை மட்டும்தான் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளூ பென்னில் எழுதியிருக்காரு. மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பென்னில் எழுதியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இவ்வளோ நீட் அண்ட் கிளியராக என்னன்னு சொல்லி பார்த்தா இருக்குது. சரியா, அதனால் நீங்களும் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி வந்து நீங்கள் வந்து பிளாக் பென்னில் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளாக் பென்னில் எழுதினாலும் உங்களுக்கு வந்து நல்ல மார்க் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இவர் எதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறோமோ அது எல்லாத்தையுமே பாக்ஸ் போட்டு காட்டியிருக்காரு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சரியா, இதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் மூலியமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா, அப்படி தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். இந்த அதாவது 11th 12th வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே கொண்டே கிடைக்கும். அதுக்கப்புறம் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரோட PDF ஃபைல், இது எல்லாமே உங்களுக்கு உடனே வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.